அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். இந்த ஜெகத்துக்கு உள்ளாக, இந்த உலகத்திலே இறைவனுடன் கொண்டாடி கலந்து இகத்துக்கு உள்ளாக எந்த விதமான அடையாளமும் இன்றி தன்னை சார்ந்தவர்களோடு வாழ்வதுதான் ஆன்மீகம் என்பது ஆகும். சாயப்பா சொல்லுகிறேன், கண்டிப்பாக இதை நீ கேட்க வேண்டும். இதை கேட்டு அதன்படி நீ நடந்தாயானால் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். இந்த ஜெகத்துக்கு உள்ளாக இறையுடன், இறை அன்புடன், இயற்கை அன்புடன் கலந்து கொண்டாடி அதற்குள்ளாக கலந்து இகத்துக்குள்ளாக எந்த விதமான அடையாளமும் இன்றி தன்னை சார்ந்தவர்களோடு வாழ்வதுதான் ஆன்மீகம் என்பதை முதலிலே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மை, இந்த சூக்ஷ்ம ஸ்தூல நிலையாகவும் வெளிப்பாடு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அது உயர்த்தும். மூல சூக்ஷ்மம் இதுதானே மானிடா, நீ எங்கே தேடி ஓடுகிறாய் என்பதை நீயே உன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். உனக்குள்ளாகவே நீ இதை தேட வேண்டும். உனக்குள் உள்ள ஏகத்தின் ஒரு துளியை நீ உணர்ந்தாயா? அந்த ஏகத்தின் ஒரு துளிதான் நீ என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுள்ளே உன்னை தேடு. உன்னுள்ளே உன்னை தேடு. இல்லை இல்லை இல்லை, இறை என்பது வேறு இல்லை. நீயே இறை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் குருமார்கள் சொல்லுகிற ஒரு வாக்கு. அதை போலத்தான் இந்த சாயப்பா உனக்கு சொல்லுகிறேன். நான் அதை உணர்ந்திருந்தேன், உணர்ந்து கொண்டேன். அதனால் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு அருகதை எனக்கு வந்தது. அதை நீ முதலிலே புரிந்து கொள். அந்த ஒரு துளி நீதான், அந்த ஒரு துளி நீதான். ஏகம் நீதான், அநேகம் அவன்தான். அநேகத்துள் ஏகம் இருக்கிறது போல நீ இருக்கிறாய். உன்னை நீ உணர்ந்து கொள், அதனோடு பிணைத்துக்கொள். இதில் எந்த தன்மையை நீ உன்னில் உருவேற்றினாய்? உன்னுள் உன்னை உயர்த்த, உன்னை மேம்படுத்த இருக்கின்ற அந்த பரமாத்மாவின் ஒரு துளியான நீயை, உன்னை, உன்னுடைய உயிர் ஆத்மாவை உயர்வு அடையச் செய்து ஆதி ஜோதி பரமாத்மாவோடு கலக்க நீயே உன் உள்ளம் என்கின்ற கோவிலை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அதிலே அன்பை நிறைய நிரம்ப வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் இறை அமர, இறைவன் என்கின்ற குரு நான் அமர்வதற்கு நல்லதொரு ஆசனத்தை உன்னுடைய உள்ளத்திலே நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு பரமாத்மா ஜோதியை உன்னில் உயிர் ஆத்மாவோடு ஒன்றிட வைத்து முச்சந்தி வெடித்து சிதற நீதான் அகப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அந்த அகப்பயணத்திலே நீ மட்டுமே எஜமானன், நீ மட்டுமே கட்டுமானன். நீயே அந்த கட்டுமானத்தை உருவாக்குகிறவன் நீதான், நீயேதான். வேறு எவரும் உன்னை சரி செய்யவே முடியாது. நீதான் சரியானவன், நீதான் சரிப்படுத்துகிறவன், நீதான் சரிப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொள். நிமிர்ந்து நில். நிமிர்ந்து நின்று உன்னுடைய உள்ளத்திலே பரபிரம்ம பீடத்தை நீ உருவாக்கு. எங்கும் தேடி ஓடவே ஓடாதே. நீதான் அது என்பதை நினைத்துக்கொள். அனைத்தும் நீதான். எங்கே ஓடினாலும் ஒடுங்குவது அவன் வாசம் செய்யும் உன்னுடைய மனதில்தான் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னில் உள்ள ஆத்மலிங்கத்திற்கு நீயே அபிஷேகம் செய். உன்னை நீ சரி செய்து கொள். உன்னை சுற்றி உள்ளவற்றை விழிப்போடு கவனித்து சாட்சியாயிருந்து அனைத்தையும் பற்றே இல்லாமல் இருக்க நீ முயற்சித்து பார். எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு அதன் பிறகு வா. தாமரையாக நீ மலர்வாய். தாமரை மலராக நீ மலர்ந்து மொட்டுவிட்டு அழகான பூவாக நீ மலர்ந்து விடுவாய். சகஸ்ரா நாமம் விழித்து கொண்டு
ஆதியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதனதன் பணியை அது அது தானாக நிறைவேற்றி கொள்ளும். நீ செய்ய வேண்டிய பணி நான் என்பதை விட்டுவிட்டு நாம் நாம் என்கின்ற தன்மையை பெற்று அகங்காரம் இன்றி வாழ்தலே ஆகும். ஆகவே இறை இயக்குவதற்கும் இறையை இயங்குவதற்கும் இடம் கொடுத்து நீ அவன் இயக்கும் கருவியாக இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த விழிப்புணர்வு தன்மையிலே மட்டுமே இறையோடு ஒன்றிவிட முடியும் என்பதை அறிந்து கொள். தேடாதே தேடாதே, உன்னுள்ளே தேடு, காத்து கொண்டிரு. அவனுக்கு ஏற்ற பாத்திரமாக நீ இருக்கிறாய். அந்த பாத்திரமாக நீ மாறுகின்ற பொழுது இறைவன் உன்னை தேடி வரும். இறை இயற்கை உணர்வு, அந்த உணர்வு வந்துவிட்டால் அதுவே தானாகவே உன்னை வந்து சேரும். பிறகு உன் சாய் தேவா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஈடேறும், நடக்கும், நடந்தே தீரும். நம்பிக்கை மட்டும் என் மீது வை. நடக்கிற வரை பொறுமையாக இரு, மகிழ்ச்சியாக இருப்பாய் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும். பிறகென்ன, உன் சாயப்பா, உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.